வெரி குட் மார்னிங் லீடர்ஸ். நான் பால விநாயகம், தமிழ்நாடுடைய ஸ்டேட் பர்சன் இன்சார்ஜா இருக்கேன். ஸோ எவ்ரி வீக் தர்ஸ்டே நம்ம இந்த ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு நிறைய லீடர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு வீக்கும் நம்மளுக்கு இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்ம ரெகுலரா இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான மீட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 446வது மீட்டிங், கிட்டத்தட்ட 2 to 3 வருடங்களா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மீட்டிங் செஷன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெஷலான டாபிக். இன்னைக்கு இந்த டாபிக் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 வருடங்களா நம்மளுடைய டிஎக்ஸ்என் பிசினஸ ரொம்ப சிறப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னதான் ஃபேமிலி பிசினஸ் இருந்தா கூட இன்னைக்கு டிஎக்ஸ்எனுடைய ப்ராடக்ட்ஸையும் டிஎக்ஸ்எனுடைய பிசினஸையும் ஸோ இதுல உள்ள நன்மைகளையும் இன்னைக்கு நிறைய பேருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ 20 வருடங்களா காரைக்குடியில ஸோ நம்ம டிஎக்ஸ்னுடைய பிசினஸ இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கிஸ்டாவும் எடுத்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிஎக்ஸ்ன ரொம்ப ஒரு டெடிகேட்டடா ஸோ இன்னைக்கு டிஎக்ஸ்ல கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடிய ஒரு லீடர், ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன். ரொம்ப ஒரு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஒரு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப கிறிஸ்பாவும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ உங்க எல்லாருடைய சார்பா ஸோ இன்னைக்கு சிரமம் இல்லாமல் சிகரம் இல்லை அப்படிங்கிற டாபிக் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ட்ரிபிள் டைமண்ட் மிஸ்டர் செந்தில்குமார் சார் இருக்காரு. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் நான் சாரை வெல்கம் பண்றேன். ஸோ வெல்கம் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஸோ எங்களுக்காக இந்த டைம். தேங்க்யூ. குட் மார்னிங் எவரிபடி. இப்போ இன்னைக்கு இருக்கிற டாபிக் சிரமம் இல்லாமல் சிகரம் இல்லை. சிரமங்கள் எதுவும் படாம எந்த வழியும், நோ பெயின் நோ கெயின். அது மாதிரி இன்னைக்கு எந்த துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அந்த துறையில அவமானங்களையும் வலிகளையும் சிரமங்களையும் தாங்கிதான் அவங்க மேலும் முன்னேறி வந்திருக்கிறாங்க. இது எந்த நம்ம டிஎக்ஷன்லையும் சிரமப்படணுமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதற்கான அடித்தளம் இடுறதுக்காக நம்ம ஒரு சிரமங்களை சந்தித்து அதை ஃபேஸ் பண்ணி சக்சஸ் பண்ணாதான் இதுலயும் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் கம்பெனி. நம்ம இருக்கக்கூடிய கம்பெனியில எல்லா விஷயங்களும் நமக்கு சப்போர்ட்டா பண்ணியிருந்தாலும் நமக்கான குழுவை அமைக்கிறதுலையும் நமக்கு அவங்களுக்கு அந்த குழுவை திறம்பட செயல்படுத்துறதுலையும் நம்மளுடைய வாழ்வாதாரங்களை நம்மளுடைய வாழ்க்கையை பெரிய அளவுல நம்ம முன்னேற்றத்தை காணணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான சிரமங்கள் நம்ம பட்டுதான் இருக்கணும். இதுல லைஃப் எக்ஸாம்பிள் சில பேர் நம்ம பார்க்கணும். இவர் விஆர் முத்து. இவரை பத்தி நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இவரை பத்தி இருக்கும். இவர் யாருன்னா இதயம் நல்லெண்ணெயுடைய சேர்மன். இவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்க மளிகை கடை துறையில கிட்டத்தட்ட பிறந்ததுல இருந்தே கூட சொல்லலாம் இந்த துறையில இருக்கிறதுனால இந்த இவங்களுடைய ஹிஸ்டரி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இவங்க 1938 இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எதனால அதுக்கு முன்னாலேனா அவங்க அந்த அதுக்கு தேவையான எண்ணெய்க்கு தேவையான எள்ளு இந்த மாதிரி விஷயங்களை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல அந்த எள்ளு பர்ச்சேஸ் பண்றவர் அந்த பிசினஸை விடுற மாதிரி சூழ்நிலை வரும்போது ஏன் அந்த பிசினஸை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1938 இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றாங்க. 1942 அதை ஒரு கம்பெனியா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஆனந்தம் நல்லெண்ணெய்ன்ற பேர்ல அப்போ அவருடைய இந்த கம்பெனியினுடைய இவர் விஆர் முத்துவோட அப்பா பேர் ராஜேந்திரன். விவி வன்னிய பெருமாள்ன்றவரோட பையன். அவங்களுக்கு 3 பையங்க. ஒருத்தர் பேர் ஆனந்தன், ஒருத்தர் பேர் குணசீலன், இன்னொருத்தர் பேர் ராஜேந்திரன். இவங்க 1986 வரைக்கும் அந்த ஆனந்தம் நல்லெண்ணெய்ன்ற பேர்ல தான் நடத்துறாங்க. இவங்க இவர் எப்ப அதுக்குள்ள வர்றாரு அப்படின்னா, இவர் விஆர் முத்து ஆடிட்டிங் படிச்சவர். 3 வருஷம் ஆடிட்டிங் இது பண்ணிட்டு இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்போ அவங்க பேரண்ட்ஸோ அவங்க சித்தப்பா அவங்கெல்லாம் ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பார்க்குறாரு, ஒருத்தர்
அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாரு, ஒருத்தர் ஆஃபீஸை பார்த்துக்கிறாரு, ஒருத்தர் வித்த சப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறாரு. இவருக்கு வந்து அங்க வந்து எந்த வேலையிலனே இவரா ஒரு இதை சூஸ் பண்றாரு, மார்க்கெட்டிங் எடுக்கிறாரு. மார்க்கெட்டிங் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 1980ல 50 லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர் இருந்த கம்பெனியை 1986க்குள்ள கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் உள்ள கம்பெனியா அவர் மாத்துறாரு. இதுல என்ன எது ஒரு இடையில ஒரு அவருடைய இதுல வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா 1983ல ஒரு பிரச்சனை வருது அவர் கம்பெனிக்கு. என்னன்னா சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஆயில் தயார் பண்றீங்க, அதை சேல்ஸ் பண்றீங்க, அதுக்குள்ள டாக்ஸ் பே பண்றீங்க. ஆனா அதை பேக்கிங் பண்ற அந்த கண்டெய்னர் இந்த அந்த இதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணல, அது வந்து நீங்க 1 கோடி ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவங்க ஃபாதர், அவங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே வந்து ரொம்ப இதாயிடுறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க சம்பாரிச்சதே 1 கோடி ரூபாய் கையில இருக்காது. எப்படிடா அதை கட்டணுங்கிறப்போ இவர் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட 78லயே வந்து அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட்டிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணவர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ வந்து கம்பெனியுடைய சேல்ஸ் அதிகப்படுத்துவோம், ப்ராஃபிட் அதிகப்படுத்துவோம், நமக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் அதிகப்படுத்துவோம். அந்த சிரமம் அவருக்கு வந்ததுனாலதான் அவர் அந்த பூஸ்டப் பண்ணி அந்த 12 கோடி ரூபாய்க்கு அவர் கொண்டு வர்றார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அவங்க பெரியப்பா சித்தப்பா 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு வர்றதுனால இவர்கிட்ட அந்த கம்பெனி வசமாயிருமோன்ட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆனந்தம்ங்கிற பிராண்ட் வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துரு, அதுக்கு பதிலாக உங்களுக்கு குட்வில் மாதிரி ஒரு அமௌண்ட்டை நான் கொடுத்ததும் நீங்க எங்களை இந்த கம்பெனியை வந்து நீங்க எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, ராஜேந்திரனும் பையன் முத்து அவங்க இன்னொரு பிரதர் இருக்காரு, அவங்க இவருக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க தான் கம்பெனியை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன டிசைட் பண்றாங்க, பரவாயில்ல நம்ம ஒரு புது பிராண்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனது தான் 1986ல இதயம் நலன். இன்னைக்கு இதயம் நலனா அன்னைக்கு லெவலுக்கே என்னன்னா டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் புது புது யுக்திகளை பயன்படுத்தி அவர் வந்து இந்த விளம்பரத்துல நடிச்சதுனாலே ஒருத்தவங்களுக்கு நல்லெண்ணெய் சித்திரானே பேர் இருக்குது ஆக்ட்ரிஸ்க்கு. அது மாதிரி பெரிய பெரிய ஆக்ட்ரிஸை வச்சு புது விதமான ட்ரெண்டிங். ஏன்னா நல்லெண்ணெய்க்கு என்னைக்கு வந்து விளம்பரம் பண்ணது ஃபர்ஸ்ட் இவர் தான். இவர் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர் 900 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல ரீச் பண்ணி ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மார்க்கெட்டிங் பிளான்ஸ் என்ன, அதுக்கான சிரமங்கள் என்ன பட்டிருப்பாரு, இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இவர் வந்து அந்த பிராண்டை வந்து ஆனந்தங்கிற நல்லெண்ணெய்ங்கிற பிராண்ட் வந்து அன்னைக்கும் அதே லெவல்ல தான் இருக்குது. ஆனா இந்த இதயம் நலனை வந்து எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் மந்த்ரா கடலை எண்ணெய் போட்டு இன்னைக்கு பெரிய லெவல்ல இந்த கோவிட் டயத்துல இவங்களுடைய பிசினஸ் எல்லா பிசினஸும் டவுனா இருக்கிற டயத்துல எப்படி நம்ம டிஎக்ஷன் பிசினஸ் குரோத் ஆரம்பிச்சோ அது மாதிரி இவருடைய பிசினஸும் பெரிய லெவல்ல 20% வரைக்கும் குரோத் ஆயிருக்கு. அந்த விதத்துல இவரை மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய சிரமங்கள்ல தான் அந்த சக்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்ம அந்த இடத்துல உணரணும். அதற்கு அடுத்தபடியான ஒரு லைஃப் எக்ஸாம்பிள், இவர் வந்து நிறைய மோட்டிவேஷன் இதுலயும் கிளாஸஸும் எடுக்கிறாரு. யூடியூப்ல நிறைய இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இந்தியாவிலே நம்பர் 1 ஆயில் கம்பெனியா அவர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இவருடைய அயராத உழைப்பு ஒரு முக்கியமான காரணம். இவரெல்லாம் நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நம்மளுடைய டிஎக்ஷன் ஜேர்னியில நம்ம பெற வேண்டிய சிரமங்கள் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து எப்படி டேக்கிள் பண்றதுங்கிறதெல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறவரு, இவர் பேர் வந்து நாகராஜன். இவர் வந்து அவங்க அப்பா பேரு ராமசாமி, இவர் பேரு ரெண்டையும் சேர்த்து ராம்ராஜ் காட்டன் இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து 10th ஃபெயில் ஆனவர். 10th ஏன் ஃபெயில் ஆனார் அப்படின்னா அவருக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா படிப்பாரு. ஆனா டைப் ரைட்டிங் ஒரு சப்ஜெக்ட் அப்ப இருந்தது. அப்போ வந்து அதுக்கு வந்து வெளியில கோச்சிங் போகும். அதுக்கு வந்து மாசத்துக்கு 15 ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லாதனால அந்த பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டிங் அந்த ஜவுளித்துறையில மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்றாரு, விவசாயம் பண்ணி பாக்குறாரு, எதுவுமே சக்சஸ் கிடைக்கலைங்கிறப்போ அவரு 3 நண்பர்களோட சேர்த்து ஒரு ஜவுளி கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னால ஒரு 7 வருஷம் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றாரு. ஆனா அவங்க 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனியும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியல.
கடைசியா அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வந்து பிரியிறார். பிரியும் போது அவருக்கு கிடைச்சதுன்னா ஒரு 75,000 மதிப்புள்ள வேஷ்டிகள் மட்டும் அவர் பங்குக்கு அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. பணமாவும் கொடுக்கல. இவர் என்ன செய்யறாரு, இதை எடுத்துட்டு அவர் ஏற்கனவே மார்க்கெட்டிங் போயிருக்கார். ஆந்திரால ராயலசீமான ஒரு பகுதிக்கு போயிருக்கார். அங்க போய் இந்த வேஷ்டியை வந்து நல்ல விலைக்கு வித்துட்டார். வித்துட்டு வந்தப்போ அங்க வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம சின்ன அந்த திருப்பூர் இந்த பக்கம் இருக்கிற சின்ன ஊர்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம இங்க இருந்து வெளி இடங்களுக்கு கொண்டு போய் நம்ம பெரிய லெவல்ல பிசினஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச கம்பெனி தான் இந்த ராம்ராஜ். இந்த ராம்ராஜ்ல வந்து அவர் இன்னைக்கு லெவலுக்கு வந்து ஒரு வேஷ்டியை வந்து எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு, ஏன்னா அந்த டைம் அந்த காலகட்டத்துல வந்து வேஷ்டியை விட்டு மாறி எல்லாரும் பேண்ட் ஷர்ட் கோட் சூட் எல்லாம் போடுற டைம் வந்து அதுதான் மதிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த காலம். ஏன்னா அவருக்கே ஒரு அனுபவம் என்ன ஏற்பட்டது அப்படின்னா, அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. போறப்போ 10 பேர் போறவங்கல 9 பேர் வந்து பேண்ட் ஷர்ட் சூட் கோட் போட்டுட்டு போறாங்க. இவர் மட்டும் வேஷ்டி சட்டை கட்டியிருக்காரு. ட்ரெஸ் கோடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிப்பாட்டிட்டாங்க. இவர் அதே வந்து அவருக்கு வந்து அதே அந்த விஷயத்த வந்து அப்படியே திங்க் பண்ணி இது எப்படியாவது அந்த அவமானத்தை அந்த இன்சல்ட்டை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இதை சாதிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு அவர் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஆடு எடுத்தார். ராம்ராஜுக்கு ஷெட்யூட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுத்திருப்பாரு. அந்த ஆட்ல வந்து நடிகர் ஜெயராம் வந்து வேஷ்டி கட்டிட்டு அதே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவார். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் எந்திரிச்சு அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவர் எல்லாம் முடிச்சு வரும்போது ஒரு குழந்தை வந்து ரோஜா பூ கொடுக்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த பிசினஸ் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது, ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மளை வந்து நம்மகிட்ட வந்து அன்பா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம தாழ்ந்து பேசணும். ஒருத்தர் வந்து நம்மளை அவமானப்படுத்தினா வாழ்ந்துதான் பேசணும். அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. இதுவும் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை தான். அடுத்தபடியா இவர் எல்லாருக்குமே தெரியும், கவிஞர் வாலி. ஸ்ரீரங்கம் சொந்த ஊரு. இவர் வந்து வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தவர். இவர் என்னன்னா கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசுல வந்து அங்க உள்ள பெருமாள் கோயில்ல வந்து அந்த பிரசாதம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க போவார் அவர். அங்க போய் அங்க வந்து பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அங்க கொஞ்ச நேரம் போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வருவார். ஏன்னா இவங்க குடும்பம் வந்து வைஷ்ணவ குடும்பங்கிறதுனால சிவன் கோயிலையோ முருகன் சாமி கும்பிடுறதையோ அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப இவருக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து முன்னேறி வரணுங்கிற ஒரு உத்வேகம் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. இவர் என்ன பண்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்காரு. டி.எம். சௌந்தரராஜனோட பாட்டுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து டி.எம். சௌந்தரராஜனுடைய அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அட்ரஸை கொடுத்தோமே அதை வாங்கிட்டு அவருக்கு மனசுல தோணுன வரிகளை எழுதி அவருக்கு அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு அதோட மறந்துடுறார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து ஒரு அப்போ வந்து இந்த ரெக்கார்ட் பண்ற நம்ம வீடியோ கேசட்டுக்கு முன்னால அந்த இதுல இசைத்தட்டுகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைக்கக்கூடிய இதுல வந்து அவர் ஒரு பார்சல் ஒன்று வருது. அதை பிரிச்சு பார்க்குறாரு. அதை போட்டு பார்க்கும்போது அவருடைய பாட்டை அவருடைய ஒரு ஆல்பத்துல வந்து முருகன் பக்தி பாடல்கள்ல உள்ள ஆல்பத்துல வந்து அவர் அதில் சேர்த்து அவரே பாடி அவர் அனுப்பியிருப்பார். அந்த பாட்டு தான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். இதுதான் வாலியோட முதல் பாட்டு. அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு, டி.எம். சௌந்தரராஜன், நீங்க வந்து சென்னைக்கு வாங்க, நீங்க உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சென்னைக்கு போறாரு. அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள் வருது. ஆனா பெரிய அளவு வாய்ப்புகள் கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மதுரையில இருந்து சொல்றாரு, இங்க டிவிஎஸ் கம்பெனில ஒரு ஜாப் இருக்குது, நீ பேசாம இங்க வந்துட்டு எதுக்கு இங்க சென்னையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சரி. இவர் வந்து என்ன செய்வார்னா அந்த பாடகர் பி ஸ்ரீனிவாசன் ஒருத்தரை போய் தான் பார்த்து ஏதாவது பண தேவைக்கு அவர்கிட்ட தான் கேட்பார். அவர் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் மாதிரி அவருக்கு. அதனால அவர்கிட்ட தான் போய் கேட்பாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் மதுரைக்கு போறேன்னு சொல்லிட்டு பணம் கேட்கிறாரு. கேட்டுட்டு இன்னைக்கு என்ன பாட்டு பாடினீங்கன்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு வந்து கண்ணதாசன் எழுதுன ஒரு பாட்டு நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அவர் என்ன பாட்டு பாடினீங்கன்றத அவர் பாடி காமிக்கிறாரு. அந்த பாட்டு தான் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும்.
அப்படின்ற வரிகளை சொன்ன உடனே இவர் கேட்கிறார், அது எப்படி எதையும் தாங்கும் இதயத்தை அது கிடைக்குமா அப்படின்னோடனே அடுத்த வரியை குணப்ப கண்ணதாசன் போடுறாரு அப்படின்னா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வை அமைதியை தேவை. நீ வந்து உன் மனசையே மாளிகையாக்கு. அப்போ வந்து அதை வந்து ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில வச்சுக்கோ, மகிழ்ச்சி தன்னால வந்துடும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிறார். உடனே ஒரு டிசைட் பண்றாரு, நம்ம மதுரைக்கு போக வேண்டாம், சென்னையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் கண்ணதாசத்தே சொல்றார், நான் வாலியில ஒருத்தன் உனக்கு எதிராக கவிதை எழுதி இன்னைக்கு உட்காந்துருக்கேன்னா அதுக்கு உங்க பாட்டு தான் காரணம் அப்படின்னு. அந்த ஒரு பாட்டு அவருடைய திரும்ப அவருக்கு வந்து ஒரு மன உறுதியை கொடுத்து அங்கிருந்து ஜெயிச்சு 1000 பாடல்களுக்கு மேல எக்கச்சக்கமா வாலிப கவிஞர் வாலின்ற மாதிரி இன்னைக்கும் பெரிய லெவல்ல பேசப்பட்டு வர்றாருன்னா அதுக்கு காரணம் அந்த அவர் பட்ட சிரமங்கள், அதற்காக அவருக்கு சந்தித்த போராட்டங்கள், இது எல்லாம் தான் காரணம். இப்போ நம்ம ஒரு பினான்சியலாவோ அல்லது நம்ம டைம் ஃப்ரீடமோ ஏதோ வேணும், ஃப்ரீடம் ஒரு சுதந்திரத்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம டிஎக்ஸ்எல்ல நம்ம வந்து நினைக்கிறது வந்து பொருளாதார சுதந்திரம், ஒரு டிராவல் ஃப்ரீடம், அதே மாதிரி ஃபினான்சியல் ஃப்ரீடம், அப்புறம் வந்து நண்பர்கள் பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதுல வந்து மணிக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம், கிடைக்குது நம்ம. அப்படிங்கிறப்போ அதை பெறணும் அப்படின்னா முதல்ல தேவையானது நம்ம என்ன செய்ய போறோம், அதை எங்க செய்ய போறோம், எப்ப செய்ய போறோம், யாரு கூட செய்ய போறோம். அதைத்தான் திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்க செயல் அப்படின்றார். அதனால நம்ம வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அது என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், எங்க செய்ய போறோம், எப்ப செய்ய போறோம், யாரோட செய்ய போறோம், இது ரொம்ப முக்கியம். இதுல வந்து நீங்க ஒரு முடிவெடுத்து ஒரு பிசினஸ்ல இறங்கிட்டீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது என்னன்னா, ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா டிசைட் பண்ணலாம். டிசைட் பண்ணிட்டே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே நம்ம லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கோம்னா எப்பவும் அது ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வேணா இருக்கலாம், அதுல வந்து பெரிய லெவல்ல நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ டிஸ்கஸ் பண்ணணுமா டிசைட் பண்ணணுமான்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம லைஃப்ல நீங்க நிறைய பேர் வந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க ஃபெயிலியர் ஆன சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரிலேஷன் இருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜெயிச்ச விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்கணும். இன்னைக்குமே நீங்க நிறைய டிஎக்ஷன் மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க, ரிலேஷன் சர்க்கிளை விட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உறவுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்கும், அவங்க வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்கு தான் பெரும்பகுதி பார்ப்பாங்க. என்னன்னா அவங்களுடைய அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் இதுதான் வரும், இது ஒரு பாதுகாப்பு காரணமா கூட இருக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னால முடியும்டா நீ செய் அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு ஒரு ஆத்தர் எழுதின ஒரு புக்கு, அதாவது 4 hours ஒர்க் வீக், டிம் ஃபெரஸ் ஒரு இவர் எழுதினது. அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டீல்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு விஷயம் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீடம் மல்டிப்ளேயரும் அவர் தான் சொல்றாரு, இதுவும் அவர் தான் சொல்லியிருக்காரு. டீல் அப்படின்னா டெபினிஷன், எலிமினேஷன், ஆட்டோமேஷன், லிபரேஷன். அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து டெஃபினேஷன் பண்ணணும், எப்படி செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்ங்கிறதெல்லாம் அதை வந்து டிசைட் பண்ணிட்டு, எலிமினேஷன் அதுல வந்து எந்தெந்த விஷயங்கள் தேவையில்லாததோ, நம்ம கிட்ட எந்தெந்த விஷயங்களை மாத்திக்கணுமோ அதெல்லாம் மாத்திக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட வந்து அதுக்கு அந்த விஷயத்துக்கு எப்படி பயன்படுத்தணுன்றத ஆட்டோமேஷன் பண்ணணும். ஒரு சிஸ்டம்னு இருந்தா ஒருத்தர் தனிநபரா அதை செய்ய முடியாது. ஒரு சிஸ்டம்னு இருந்தா அதுல எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு சிஸ்டம் ஆகும். அந்த சிஸ்டத்தை வந்து கரெக்ட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி நம்மளையும் லிபரைசேஷன் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களையும் லிபரைசேஷன் பண்றதுதான் ஆக்சுவல் பிசினஸ். இந்த பிசினஸ்ன்னு நீங்க வரணும் அப்படின்னா உங்களுக்கு மிக முக்கியமான தேவை கணக்கு. கணிதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணும் இல்லை, நான் வந்து கணக்கு இப்ப படிக்கல, நான் படிச்ச விஷயமே வேறேன்னா கூட ஒரு 10th +2 இருக்கிற கணக்கையாவது எடுத்து படிச்சு பாருங்க. அப்பதான் வந்து அடுத்த பிளான் நீங்க போடும்போது அதுக்கு உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும்
உங்களுக்கு வந்து கத்துத்தர போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போறது மேத்ஸ். மேத்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்ஸ்ல ஒவ்வொரு ஃபார்முலாலையுமே நீங்க பார்க்கலாம். அந்த விதத்துல அந்த மேத்ஸ் ரொம்ப ரொம்ப பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒவ்வொரு ஆல்மைக்கும் டிஃப்ரெண்ட், எல்லாமே ஒண்ணுதான். அதுல இருந்து சொல்லப்படுற விஷயம், பகவத்கீதையா இருந்தாலும் சரி, பைபிளா இருந்தாலும் சரி, குரானா இருந்தாலும் சரி, அது சொல்ற விஷயம் ஒண்ணுதான். அதை சொல்ற விஷயங்கள், சொல்ற விதம் தான் வேற மாதிரி இருக்குமே தவிர, அப் என்னன்னா நம்மளை நாம ஃபர்ஸ்ட் நம்பணும். எல்லாமே சொல்ற விஷயம் நம்மளை நாம ஃபர்ஸ்ட் நம்பணும். நம்மளை நாம ஃபர்ஸ்ட் நம்பினா தான் கடவுளை நம்ப முடியும். ஏன்னா உனக்குள் உயிராய் இருப்பவன் இறைவன். நமக்குள்ள இருக்கிறது தான் கடவுள். இதுக்கு எல்லாம் நம்ம வந்து நம்மளை நாமளே நம்பாம இருக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய அந்த நம்ம சிகரங்களை எட்ட முடியாம, நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்க முடியாம ஆர்வத்தை தடுக்கிற விஷயங்களா இருக்கு. இதுல மிக மிக முக்கியமா நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எந்தெந்த விஷயங்கள் தடைக்கற்களா இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பயம். ஒரு பிசினஸ், எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி டிஎக்ஷன் பிசினஸா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நிறைய பேருக்கு வர்றது என்னன்னா, இது என்ன ஆகுமோ, இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது இப்படின்ற பயம். நிறைய பேர் வந்து அதனாலேயே அதை வந்து ஒரு பெரிய லெவல்ல எடுத்து செய்யறது இல்லை. இதுக்கு வந்து நம்மளை உயர்த்துற சக்தி நம்மோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து அடுத்தவங்களை உயர்த்த முடியும். அப்போ நம்மளை நாம உயர்த்திக்கிற சக்தி நமக்கு இருக்குன்றத நாம நம்பணும். இப்படி நம்பல அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. இத வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அச்சமுடையாருக்கு அறனில்லை, ஆங்கில்லை பொச்சாப்புடையருக்கு நன்கு உடையாருக்கு நன்று. அதாவது அச்சமோ அல்லது பொறுமையோ இல்லாதவங்களுக்கு அந்த லைஃப்ல வந்து எந்த விதமான எந்த அச்சம், எந்த அரண் இருந்தா கூட அவங்களை பாதுகாக்க முடியாது. அதாவது எல்லாமே சோம்பலும் அச்சமும் மறதியும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு பெரிய அரண்கள் இருந்தாலும் அவங்க அதுல வந்து பெரிய இது ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அவங்க அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம பயமோ சோம்பேறித்தனமோ மறதியோ இல்லாம இருந்தா தான் அவங்க சக்சஸ் பண்ண முடியுங்கிறார். ரெண்டாவது லேசினஸ், சோம்பேறித்தனம். இன்னைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு படுப்போம். 6 மணி தானே இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமேன்னு தோணும், 9 மணி ஆயிடும். நிறைய பேரோட லைஃப்ல நடக்கிற விஷயம். இதை வந்து என்னன்னா ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதை ஃபேஷனா பண்ணி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து அதுல நம்மளுடைய அதுல வந்து ஒரு ஹங்கர் இருக்கணும், பசி இருக்கணும், ஒரு ஃபயர் இருக்கணும். நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணுன்ற வேகம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கணும். இது இருந்தா தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது சோம்பேறித்தனம் பட்டாலோ அல்லது அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒத்தி வச்சாலோ கண்டிப்பா அதுல வந்து ஒரு பயம் இருந்தாலோ கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. இதைத்தான் சொல்றாரு, குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரம் மாய்ந்து கிடும். ஒரு ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு சோம்பேறித்தனத்தினால மாய்ந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி லேசினஸ்க்கு இது ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி போஸ்ட் போன், தள்ளி போடுறது. இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சிருப்போம், அது இருக்க நம்மளா ஒரு அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்ட போனா இருக்காருன்னு மழை வர்ற மாதிரி இருக்கு, எங்கேயாவது போயிட்டாருன்னா என்ன செய்யறது, நம்ம போய் என்ன பண்ணுவோம், நாளைக்கு போமா அப்படின்றனா நம்மளே ஒரு ப்ரீ ஜட்ஜுக்கு வந்து நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். இதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நெடி நீர் மறவி மடிதீயில் நான்கும் கெடுதீரார் காமக்கடன். இதுலயே எல்லாத்தையும் சொல்றாரு. காலம் காலம் காலத்தில் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் எல்லாமே வந்து கெடுநீரார் காமக்கடன், கெட்டு போறவங்களுக்குள்ள ஒரு வழிமுறை அப்படின்றார். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றும் சீர்த்த இடத்து. அதாவது பொறுத்திருக்கும் காலத்துல கொக்கு போல இருந்து மீன் வர்றப்ப கரெக்டா எடுக்கணும். அதுதான் ஒருத்தருடைய செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டு. பொறுக்க வேண்டிய நேரத்துல பொறுக்கணும், அது அவசரப்படக்கூடாது. அதே நேரத்துல சும்மா போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே நாளைக்கு பார்ப்போம் நாளானைக்கு பார்ப்போம்னு போகவும் கூடாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். எந்த நேரத்துல கரெக்டானபடி அந்த மீன் வர்றப்ப கொத்தணுமோ அந்த நேரத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி அரகன்ஸ், பிடிவாதமா இருக்கிறது, சில விஷயங்கள்ல அவங்க புரட்டுத்தனமா நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. அது வந்து என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு அது நம்ம வந்து
சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம நினைச்சுக்குவோம், செல்ஃப் கான்பிடன்ஸ் நினைச்சுக்குவோம். அது வந்து ஓவர் கான்பிடன்ஸாவோ அல்லது ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸினுடைய விளைவா கூட அது இருக்கலாம். அதான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, பணியுமான் என்றும் பெருமை சினிமை அணியுமான் தன்னை வியந்து அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து தப்ப வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதை வந்து மற்றவங்க தப்பு செஞ்ச மாதிரி, மற்றவங்கனாலதான் இந்த பிரச்சனை, அந்த சமூகம் சரியில்லை, அது சரியில்லை, நம்ம சொல்றதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு அதை வந்து நம்ம நம்ம பழிய அடுத்தவங்க மேல தள்ளி தப்பிச்சுக்கிறோம். அடுத்தவங்களை பிளேம் பண்றதை நிப்பாட்டி ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கான ரீஸ்டார்ட் பண்ணணும். பண்ணோம்னா தான் நம்ம போய்கிட்டு இருக்க பாதையை கரெக்ட் பண்ணி நம்ம ஒரு பெரிய நல்ல முன்னேற்றமான பாதைக்கு போக முடியும். இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, நமக்கு கிடைச்சிருக்கிற இதே வாய்ப்பு தான் இன்னைக்கு டிஎக்ஸ்எல்ல பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. நாம வந்து அவரு அப்ளைன் சரியில்லை, அது சரியில்லை, ப்ராடக்ட் காஸ்ட் தான் இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றதை விட நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பார்ப்போம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிக்கும் என் குற்றம் ஆக்கும் இறைக்கும். அதாவது நம்ம குற்றத்தை கண்டுபிடிச்சு நீக்கிய பிறகுதான் அடுத்தவங்களோட குற்றத்தை பார்த்து நம்ம குறை சொல்றதுக்கான தகுதியே நமக்கு வரும். அதுதான் இவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியா லேக் ஆஃப் கமிட்மெண்ட். நம்ம பண்ற வேலையில நமக்கான கமிட்மெண்ட் இருக்கிறது. அதாவது ஒரு நல்ல ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுத்துப்போம், அதை பத்தின தெளிவும் நம்பிக்கையும் அதற்கான கமிட்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா, அதற்கான நம்மளுடைய ஈடுபாடும் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ப்ரொஃபஷன்ல இருந்துச்சுன்னா, we can rewritten you can be rewritten your life. உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க உங்க லைஃபையே மறுபடியும் தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும். அதுக்கு தேவை கிளியர் விஷன் அண்ட் கான்பிடன்ஸ் அண்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். இது 3 இருந்ததுன்னா கண்டிப்பா செய்ய முடியும். அந்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இதை வந்து நம்ம செஞ்சா சரியா வராது, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு செய்யறதை விட்டுட்டு அது கரெக்டுன்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அதாவது எண்ணி துணிக்க கருமும் துணித்த பெண் என்பது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம முதல்ல ஒரு இதை எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கிறோம். இது கரெக்டான துறையா, டிஎக்ஸ்என் நல்ல கம்பெனியா, நல்ல அதனுடைய பொருட்கள் தரமா இருக்கா, அதனுடைய மார்க்கெட்ல அதனுடைய டிமாண்ட் என்ன, அந்த எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு இந்த கம்பெனி அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன்லாம் போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். இதை வந்து இன்னொன்னு இம்பேஷன்ஸ், பொறுமை இருக்கிறது இல்லை. ஒரு பிசினஸ்ல வந்த உடனே நமக்கு வந்து பெரிய லெவல்ல நம்ம பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அதிகமான ஆர்வத்துல சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், அதுவே நமக்கு நெகட்டிவான மனநிலையை நமக்கே கொடுக்கும். அப்போ வந்து நம்ம அதுல இருந்து நம்ம பின்தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதை வந்து சரி பண்ணணும்னா நிறையுடைமை நீங்காமை வேண்டின் குறையுடைமை போற்றி கொடுக்கப்படும். அதாவது போற்றி எழுகப்படும். அதாவது சான்றாண்மை நம்ம விட்டு விலகக்கூடாதுன்னு நினைச்சோம்னா, நமக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கணும், நம்ம பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைச்சோம்னா அதற்கு தேவையான பொறுமை நமக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம 10 பேரை பார்க்கறோம்னா 10 பேரும் நோ கூட சொல்லலாம், 11வது ஆளை பார்க்கணும். ஒரு 100 பேரை பார்த்தோம்னா ஒரு 10 பேர் சரிப்பாங்க, ஒரு 5 பேர் மெம்பர் ஆவாங்க. அதுக்காக நம்ம வந்து பொறுமையில இருந்து நான் 10 பேர்ட்ட சொன்ன ஒருத்தருமே கேட்கலப்பான்னு விட்டுட்டு போனோம்னா கண்டிப்பா இதுல வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. இதை வந்து இதுல உள்ள சிரமங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஃபேஸ் பண்ணாம நம்ம ஓடி ஒளியிறதுனாலே, அது பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் தள்ளி போடுறதுனாலே நம்மளுடைய அருமையான வாய்ப்பையும் நேரத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கோம்ன்றது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஈஸிலி டிஸ்கரேஜ். அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இந்த டிஎக்ஸ்என் மாதிரியான பிசினஸ்ல நாம வந்து எஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஈஸியா டிமோட்டிவேட் ஆயிடும். அதாவது நம்மளை நாம முதல்ல நம்பணும். நம்ம எல்லாருமே
கடவுளுடைய படைப்புல ஒரே மாதிரியான வாய்ப்புகளோட ஒரே மாதிரியா தான் பிறக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானி. அதே மாதிரி லட்சுமி மிட்டல்ங்கிறவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு இருந்த அதே வாய்ப்பு அவருடைய சகோதரர்களுக்கு இருந்துச்சு. ஒருத்தர் பேரு அனில் அம்பானி, இன்னொருத்தர் பேரு பிரமோத் மிட்டல். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லண்டன்ல உள்ள கோர்ட்ல அங்க திவாலானவர்கள்னு ஐபி கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் அதுல பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே சமமான வாய்ப்புகள், சமமான பொருள் வசதி, சமமான நிர்வாக வசதி, சமமான சிஸ்டம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒருத்தர் ஜெயிக்கிறார், ஒருத்தர் ஜெயிக்க முடியலன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நம்ம உலகத்துல நம்மளுடைய லைஃப்பை வந்து மாற்ற ஒரே சக்தி நாம தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நிறைய இயற்கையே நிறைய உதாரணங்களை கொடுத்துருக்கு. இந்த மரத்தை பாருங்க, எவ்வளவு ஒட்டுல வந்து வளர்ந்தா கூட அது ஸ்ட்ராங்கா நிக்குது. அது மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃபுக்கு வந்து எப்பவுமே கிவ் அப் பண்ணாம அதை விட்டு கொடுக்காம நம்ம விடாமுயற்சியோட நின்னோம்னா தான் சக்சஸ் பண்ண முடியும். வினைத்திற்பம் என்பதும் மனத்திற்பம். அதாவது ஒருத்தனுடைய மன உறுதி தான், மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஒரு செயலை செய்யணும்னு இடையில விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சி தான் நம்மளை சக்சஸ் பண்ண வைக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுல வந்து இன்னொன்னு கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து என்னன்னா, நமக்கு வந்து நிறைய பேர் அவங்க லைஃப்ல வந்து சக்சஸ் பண்ண முடியாம போனதுக்கு காரணம் கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம டிஎக்ஷன்லயோ இதுல வருமானம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த அவங்களுடைய செயல் ஆற்றல் வந்து ஒரு அளவு கீழே குறைஞ்சிடும். அவங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஓரளவுக்கு நார்மலான அவங்களுக்கு தேவையான அளவு வருமானம் வந்துருச்சு அப்படின்னா அது அந்த வருமானம் வந்து வந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு லெவல்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு எப்படி ஒரு ஆத்துல போய்கிட்டே இருந்தோம்னா படகு போய்கிட்டே இருக்கும். நம்ம துடுப்பு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த படகை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா தான் திடீர்னு ஒரு நீர்வீழ்ச்சி வந்தா நம்ம அதுல இருந்து தடுத்து ஓரமா வந்து எஸ்கேப் ஆக முடியும். அப்படி இல்லை, அது கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு, படகு வேகமா போகுதுன்னு நினைச்சுக்கணும்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதுல வந்து எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. இதைத்தான் சொல்றாரு, கருமம் செய் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடைய கடமை செல்வ சோறு இல்லாம எவனோட முயற்சிகளை விடாமல் மேற்கொள்கிறானோ அவன் பெருமைக்கு வேறொரு பெருமை கிடையாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இதை வந்து நம்மளுடைய முயற்சியை வந்து எந்த நேரத்திலையும் நம்ம விட்டுறக்கூடாது. லேக் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இது நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா செல்ஃப் மோட்டிவேஷன்ல நம்ம ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து நம்ம கண்டினியூவா ஃபாலோ பண்றது இல்லை. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதைத்தான் சொல்றாரு திருவள்ளுவர், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர். அதே மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. அதாவது நமக்கு நம்ம எது நினைச்சாலும் உயர்வா நினைக்கிறோம். அப்படி அது முடிக்கலைனாலும் உயர்வா என்றதை வந்து விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம டிஎக்ஷன்ல நம்ம பிசினஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகளா இருக்கிற விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் கையில வச்சுக்கிறது. ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் கம்பல்சரி வேணும். ரெண்டாவது நோ ரிட்டன் கோல்ஸ். அந்த கோல்ஸ் வந்து நம்மளுடைய லட்சியங்களையும் நம்ம அடைய வேண்டிய இலக்குகளையும் நம்ம வந்து ஒரு ரிட்டனா எழுதி வைக்கல அப்படின்னா அது வந்து நம்ம மனசுல ஆள் மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல பதியாது. எழுதி வச்சோம் அதை திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தான் அதை வந்து மனசுல பதியும். அப்பதான் நம்ம அதை செயல்படுத்தணும். எப்பவுமே ஆட்டிடியூட் தான் கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரிட்டன் கோல்ஸா எழுதி வச்சோம்னா தான் அதை சக்சஸ் பண்ண முடியும். டேக்கிங் நோ பர்சனலி. அதாவது எந்த விஷயத்தையும் யாராவது ஒருத்தர் டிஎக்ஷன் ப்ராடக்ட் ஒரு காஃபி கொண்டே கொடுக்குறோம் அல்லது ஒரு ஆர்டிஜிஎல் கொடுக்குறோம், ஒரு ஸ்பைருலினா கொடுக்குறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், அவர் வந்து இது வேணான்னு சொல்லிட்டா நம்மளையே அவர் வேணான்னு சொல்லிக்கிறாருன்னு நினைச்சுக்கிறோம். உடனே அவர்கிட்ட திரும்ப போறதே இல்லை. எந்த ஒரு பிசினஸ்லயுமே முடியாதுன்ற டெட் எண்டே கிடையாது. நமக்கு வந்து அந்த நம்ம வந்து எப்பவுமே அந்த எந்த கஸ்டமரோடையும் முழுமையா கட் பண்ணிட்டு வரக்கூடாது. அவர்கிட்ட வந்து தொடர்புலயே இருக்கணும். அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எங்கேயாவது ஒருத்தர் இதை பத்தி சொல்லும் போது நம்ம அவர் சொன்னாரே அவர்கிட்ட வாங்கலாம்னு உங்களை தேடி வருவார். இது வந்து என்னுடைய லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. எல்லா லீடர்ஸுக்கும் இது கண்டிப்பா நடந்திருக்கும்.
நாட் டூயிங் ப்ரொஃபஷனலி. அதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டிஎக்ஷன் பிசினஸ் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது போய் ஆள் பிடிக்கிற வியாபாரம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆள் பிடிக்கிற வியாபாரமா? ஆமா, கண்டிப்பா இது ஆள் பிடிக்கிற வியாபாரம் தான். நம்ம வந்து வெளியில வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது வேணா சொல்லலாம், இது ஆள் பிடிக்கிற வியாபாரம் இல்லை அப்படின்னு. டிஎக்ஸ்ங்கிறது டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கிறதே மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். இதுல எந்த கில்ட்டினஸும் தேவையில்லை, எந்த ஒரு குற்ற உணர்வும் தேவையில்லை. ப்ரொஃபஷனலா பண்ணுங்க. அதை எப்படி ஆளு பிடிக்கிறதுனா, அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ற மாதிரி மைண்ட் செட்டோட நம்ம பேசினோம்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு 2 ரூபா பிச்சை எடுக்கிறேன், எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் நம்மள்ட்ட. ஒரு லைஃப் லாங் ஒரு நம்மளோட பிசினஸ்க்கு கூட வரணும்னு நினைக்கிறோம். அவரை வந்து ஒரு பிசினஸ் இதுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு சேல்ஸ்மேன் மைண்ட் செட். ஏதாவது போனோம், ஏதாவது ஒரு பொருளை வித்துருக்கப்பா, ஒரு சோப்பு வாங்கிக்கப்பா, இல்ல ஒரு பேஸ்டாவது வாங்கிக்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்லயே இருக்கக்கூடாது. அது வந்து அந்த பிசினஸ் அப்பவே முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க மைண்ட்ல வந்து நம்மளை பத்தின நெகட்டிவான விஷயம் பதிவாயிடும். அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ரொம்ப நாள் கிடைச்சு நல்ல பேரை வந்து ஒரு நாள்ல நம்ம கெடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இது ஒரு டிஎக்ஷன்ங்கிறது ஒரு வாய்ப்பா வச்சுக்கலாமே தவிர அதை முறிகிறதுக்கு நம்ம என்னைக்கும் அலோவ் பண்ணக்கூடாது. பீயிங் ஆன் த ரைட் சைடு வருது. நெகட்டிவான விஷயங்களை வந்து ஒருத்தர் பேசுறவங்கள அதே ட்ரெண்ட்ல நம்மளும் போகக்கூடாது. நம்ம வந்து நம்ம கரெக்டான வேல போய் கரெக்டான அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா டிஎக்ஷன் மாதிரி பிசினஸ்ல கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, நிறைய பேருக்கு நீட் குயிக் மணி, சீக்கிரமா பணம் வேண்டி இருக்கு. ஏன்னா பணம் எல்லாருக்கும் தேவைதான். ஆனா சீக்கிரமா பணம் வேணும்னா குறுக்கு வழியில தான் பண்ணணும். ஏன்னா நம்ம மாதிரி டிஎக்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட 220 நாடுகளுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல நிறுவனம், ஒரு டிராகன் கம்பெனி, ஒரு யூனிக் ப்ராடக்ட், நம்மளுடைய மார்க்கெட்டிங் சிஸ்டமும் யூனிக். நம்ம வந்து உலகத்துல எங்க வேணாலும் நம்ம பிசினஸை கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங் சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோமோ, எந்த அளவுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்றோமோ, அது லைஃப் லாங்கா நமக்கு ஒரு நல்ல இன்கம் கொடுக்க போகுது. அதை வந்து உடனடியா பணம் வேணும், ஒருத்தர் சேர்த்து விட்டாலே பணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்ச மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பிசினஸ் நம்ம டீமை பில்டு பண்றது, நமக்கு இருக்கக்கூடிய ஃபியூச்சரை டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபோக்கஸ் ப்ரைஸ் ஆன நிறைய பேருக்கு வந்து ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. அந்த ரேட்டு, அந்த ப்ரொடக்ஷன், அந்த குவாலிட்டி இதெல்லாம் கம்பெனி பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து மார்க்கெட்ல இதுக்கு ஈக்குவலா இருக்கிற ப்ராடக்டோட நம்ம கம்பேர் பண்ணி இந்த ப்ராடக்டுடைய தரத்துக்கு ஈக்குவலான ப்ராடக்டை தான் நம்ம கம்பேர் பண்ணோம். ஒரு தங்கமோ வெள்ளியோ அல்லது வைரமோனா அது ஈக்குவலான பொருளோட தான் கம்பேர் பண்ணோம். சாதாரண பொருட்களோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு ரேட்டு கூட அப்படின்னம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அது வந்து பெரிய சக்சஸ் கிடைக்கிறது லேட் ஆகும். அப்போ நிறைய பேர் சொல்றது என்னன்னா, விதிப்பா தலையெழுத்து அவ்வளவுதான், எனக்கு வந்து நேரம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு ரீசன் நமக்கு தேவை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்பேஸ் பண்றது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 4 திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகான ஒரு விளக்கம் சொல்றாரு. ஊழி பெருகுல யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்திரும். அதாவது விதியை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க விதியை மீறி செய்யணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு முன்னால அது போய் நிற்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆழ்விடுகிற மீது அதிகாரத்துல தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருந்த கூலிதன். தெய்வத்தால முடியலைன்னா கூட நீ பண்ண முயற்சிக்கான கூலி வந்து உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதற்கு அடுத்தபடியா என்ன சொல்றாரு, அதே திருக்குறள் அதுக்கு அடுத்த இதுல வந்து ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளானோற்றுவர். அதாவது மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகி காட்ட செய்வர் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரு விதிங்கிறது ஒண்ணு இருக்கு, அது வந்து நீங்க அது என்னதான் பண்ணாலும் உங்க முன்னால வந்து நிக்கும்னு சொல்றாரு. அதே நேரத்துல தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும். அதே மாதிரி மனம் தவறாம விடாமுயற்சி பண்றவங்க விதியையும் வெல்லுவார்கள். அதே நேரத்துல கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு,
மனம் சோர்வதற்குரிய விதி நமக்கு இருந்தா, சேர்ப்பதற்கான முயற்சி, மனம் சேர்க்கிறதுக்கான உரிய விதி நமக்கு மைண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும்படி அப்படின்னு சேர்வதற்கான முயற்சி உண்டாகும் அப்படின்னா, அதுக்கான முயற்சியை நம்ம செய்வோம். இருப்பதை இலக்கான விதித்தா சோம்பல் நமக்கு வந்து சேர்ந்துடும். நம்ம வந்து என்ன செய்யணும்னா, விடாமுயற்சியோட நம்ம செஞ்சிருக்கிற விஷயங்களை கரெக்டா செஞ்சுட்டு போனோம்னா பெரிய சக்சஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு வந்து கழுகு ராஜாளி ஆகிற கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 35 வருஷம் வந்து கழுகு வந்து எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் பறக்கும். தன்னுடைய இரையை 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதனால பார்க்க முடியும். குறி வச்சு எடுக்க முடியும். எந்த பறவையும் எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். அதனால வந்து எந்த ஒரு இறையை எதிர்த்து ஃபைட் பண்ணும், அவ்வளவு வேகமா பறக்கும். எவ்வளவு உயரத்துல பறக்கும். மழை பெஞ்சுனாலும் இடி அடிச்சாலும் மேகத்துக்கு மேல பறக்கக்கூடிய தன்மை இருக்கும். புயலே வந்தாலும் கவலைப்படாத பறவைன்னா அது கழுகுதான். 35 வருஷம் ஆன உடனே அதனுடைய இறகுகள் இதெல்லாம் இதாகி வயசாகிறதுனால பறக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். நெகமெல்லாம் இதாகி போய் அதனால வந்து எதையும் அழகுகள்னால குத்த முடியாது. இது என்ன பண்ணும்? அதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இன்னும் மரணத்தை தேடி போகணும், இல்லைன்னா அதுல இருந்து மீண்டு வரும். அது என்ன பண்ணணும்னா, ஒரு 4 மாசம் 5 மாசம் ஏதாவது மலை மேல போய் அதனுடைய இதை பூரா ரெக்கையை பூரா பிச்சு விட்டு அந்த இதை பூரா உடைச்சி நகத்தை பூரா உடைச்சி எடுத்துட்டு புதுசா வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் ராஜாளியா மாறி இந்த உலகத்துல சக்சஸ் பண்ணும். அது மாதிரி தன்னையே ஒளியாக்கவும் தன்னையே கல்லாவும் நினைச்சு தன்னை செதுக்கினவங்க தான் எப்போதும் வந்து மற்றவங்களை போல சொல்லி அர்த்தத்தையும் உங்களுடைய இதை வந்து அடுத்தவங்க மேல திணிச்சு சக்சஸ் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா தன்னையே கல்லாவும் தன்னையே சிற்பியாவும் நினைச்சு செதுக்கினவங்க தான் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விதத்துல ஒரு குழந்தைகள்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஆனா எதிர்காலம் நல்லா இருக்குன்னு கண்டிப்பா. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பொண்ணு உங்க அப்பாவை பார்த்து கேட்குது, அப்பா நீ வந்து எப்ப பார்த்தாலும் என்னை கண்டிஷன் பண்றீங்க, இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. படி அதை பண்ணி எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் பண்ண சொல்றீங்க, எனக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு ஒரு மொபைல் பார்க்க கூடாதுன்றீங்க, டிவி பார்க்க கூடாதுன்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்பா சொல்றாரு, இல்லம்மா உனக்கு வந்து உன்னுடைய லைஃப் வந்து ஒரு உனக்கிட்டே இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்துட்டு உன்னுடைய லைஃப் வந்து நான் ஒரு சிலை மாதிரி செதுக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லுது அந்த குழந்தை, நீங்க வந்து சிலையை செதுக்குறேன்னு சொல்லிட்டு உளிய வச்சு எனக்கு இது பண்ணும்போது எனக்கு வலிக்குதே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு வந்து ஒரு பக்கம் வலிக்குது, ஆனா உளி எனக்கு நான் உளியா இருந்து உன்னை செதுக்கும் போது ஒரு பக்கம் நீ கல்லு, என்னை அடிக்கிறது ஒரு செம்பட்டி, 2 பக்கமும் நான் அடி வாங்குறேன், அது உனக்கு தெரியும். உன்னை உடம்பு 2 மடங்கு வலி எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு ஒரு எதுக்கும் சிலை, அதாவது உள்ளிப்படாத கல் சிலையாகாது. ஒரு தெய்வ விக்கிரகம் ஒரு கோயில்ல இருக்குது, அதனுடைய முன்பகுதியில இருக்கிற காலில் மிதிச்சு நிக்கிற அந்த படி படிக்கல், அதுவும் ஒரு நாள் பேசிக்குது. அது என்ன சொல்லுது, நானும் கல்லு நீயும் கல்லுதான், உன்னை கொடுக்குற முக்கியத்துவம் உனக்கு கொடுக்குற மரியாதையும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே ஏன்னு சொல்லும் போது அது சொல்லுது, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் வந்தோம். நம்ம வந்து நாம ஒரு சிற்பி வந்து உன்னையும் செதுக்குனாரு, நீ அதுக்கு வந்து அந்த சிற்பி வந்து புளிய வச்சு என்னை இது பண்ணாரு, எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருந்தது, அதனால நான் வந்து அதை தடுத்து நான் என்னால தாங்க முடியல வந்துட்டேன். நான் வந்து அந்த வழியெல்லாம் தாங்கினேன். என்னைய வந்து ஒரு நல்ல சிற்பமா ஒரு எல்லாரும் வணங்கக்கூடிய சிற்பமா வடிவமைக்கிறதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன். அதனால நான் இந்த இடத்துல இருக்கேன். நீ ஒத்துழைப்பு கொடுக்காதனால இந்த சிரமங்களை பார்த்து நீ வந்து கஷ்டம்னு நினைச்சதுனால நீ இந்த நிலைமைக்கு இருக்க. 2 பேருமே நம்மளுடைய எந்த அளவுக்கு விஷயங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணமோ, நம்ம எந்த முயற்சி எடுத்தோமோ அதற்கான பலனை தான் அனுபவிக்கிறோம்னு அதுக்கு புரிய வச்சு. இதுல வந்து கடைசியா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, ஒண்ணு ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்ம டிஎக்ஷன்ல வந்து நம்ம சக்சஸ் பண்ணதுக்கு 100% தேவையானது ட்ரைனிங். நமக்கு கிடைக்கிற ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, நாம கொடுக்குற ட்ரைனிங்கா இருந்தாலும் பீரியாடிக்கலி கரெக்டா கொடுத்துட்டு வரணும். கரெக்டான மோட்டிவேஷன் நமக்கு வேணும். இப்போ வந்து ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து இந்த மீட்டிங்ல பேசுறேன்னா எனக்கும் மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம டிஎக்ஷன் ஒரே மனநிலை சார்ந்தவங்களோட பேசுறது வந்து டிஎக்ஷன் மாதிரி ஒரு பிசினஸ்ல தான் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு
ஏன்னா டிஎக்ஷன்ல வந்து நம்ம பல பேர்களை சந்திக்கிறோம், பல பேருக்குரிய எண்ண ஓட்டங்கள் அரைவரிசைகள் நம்ம கூட சேர்ந்து இருக்கு. அதை வந்து சக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ட்ரைனிங்கும், ரெண்டாவது ரெக்ரூட்மெண்ட், இந்த ரெண்டு விஷயம்தான். ட்ரைனிங், ரெக்ரூட்மெண்ட். ட்ரைனிங், ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு நம்ம ரெக்ரூட் பண்றவங்களை ட்ரைன் பண்ணி அவங்கள சக்சஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆயிடும். இதுதான் டிஎக்ஷன் உடைய சக்சஸ் மந்திரம். வேற எந்த விஷயத்திலையும் நீங்க வந்து மாய மந்திரம் போட்டுலாம் இதுல ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா உங்களுடைய எஃபோர்ட் இருந்ததுன்னா அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல கிடைக்கும். இறுதியா சொல்லக்கூடிய வார்த்தை வந்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறி. ஒருத்தர் வந்து ஒரு நினைச்ச விஷயத்தை வந்து முழுமையா அதை செயல்படுத்துறதுக்கு எண்ணி செயல்பட ஆரம்பிச்சாரு அப்படின்னா அதை அடையக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். அவருடைய லைஃப்ல வந்து அவரால் சக்சஸ் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் இந்த விஷயங்களை என்னோட கேட்டுக்கிட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய சார்பில் இந்த டிஎக்ஷன்ல பெரிய சக்சஸ் பண்ணணும், இதுல வந்து பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டாபிக் இன்னைக்கு. ரொம்ப ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆரம்பிச்சு, ஸோ நம்ம என்ன மாதிரி அதை எடுத்துக்கணும், ஸோ நம்ம ரியல் லைஃப்ல அதை எப்படி எடுத்துட்டு போகணும், டிஎக்ஷன் பிஸ்னஸ் எப்படி பார்க்கணும், ஸோ டிஎக்ஷன் பிஸ்னஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட், ஸோ நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஸோ A to Z இன்னைக்கு இந்த டாபிக்கு பொருத்தமான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டைமுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் டாபிக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஸோ லீடர்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டாக்டர் சார் நம்ம கூட இல்லை, சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். மார்னிங் டிஎக்ஷன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். செந்தில் சார், ரொம்ப அட்டகாசமா இருந்தது. இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களோட இது வடிவமைச்சு நல்லா அழகா சிறப்பா, ரொம்ப அதாவது உணர்வுபூர்வமா ரொம்ப இதா இருந்தது, ஹார்ட் டச்சா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதை எல்லா ரெக்கார்டிங் வெர்ஷன் இது எல்லாரும் கேட்கணும். இப்போ வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒன்று அப்படியே மணிமணியா வந்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப நல்ல டூல் கொடுத்துருக்கீங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு நல்லபடியா கொண்டு போய் கண்டிப்பா அதை சேர்ப்போம். உங்க மாணவனா நல்லபடியா அதை செஞ்சு காட்டுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சௌகர் சார். சார் தேங்க்யூ சார். நிறைய பேர் சேட்ல போட்டிருக்காங்க சார். ஸோ எஸ், ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். ஸோ இந்த மாதிரி எவ்ரி வீக் நம்ம இந்த செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோமோ நம்மளுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க லீடர்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சார் சொன்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ ஏன்னா இன்னைக்கு புதுசா வரவங்களுக்கு கூட இந்த ஆஃபர் எலிஜிபிள் ஆகும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் 3000 இல்லை 5000 பண்ணும் பொழுது ஸோ அவங்களுக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ்ல ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு 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 ப்ராஃபிட்டோட வர மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆல்ரெடி ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் அடிஷ்னல் ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு இந்த 2 ஸ்பைருலினா அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட 2600 கிட்ட அவங்களுக்கு ஒர்த் உள்ள ஸ்பைருலினா கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நல்ல ப்ரொமோஷன் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாடு பொறுத்தவரையில. இந்தியா பொறுத்தவரையிலுமே நல்ல ஒரு ப்ரொமோஷனா இந்த ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோமோ நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுல நான் மெயினா ரெக்வஸ்ட் பண்ணக்கூடியது, ரெக்ரூட்மெண்ட்ல இந்த ஆஃபரை மெயினா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்ல இந்த பிசினஸ்ல உள்ள அவங்களுக்கு ஆஃபரோட வரும்பொழுது நெக்ஸ்ட் லெவல் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு போகும்போது ஸோ இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அடுத்ததும் வரிசைக்கா நம்மளுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. ஸோ ஜான்வரிக்கு அப்புறமும்
ஸோ அதுவும் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதனால இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சித்திப்பேட்டுக்கு நிறைய லீடர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க இந்த மந்த் 10 நம்பர்ஸோட கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதுக்கான சேஞ்சும் நான் நல்லாவே பார்க்குறேன். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ப்ரொமோஷனோட நம்மளுக்கு இன்னைக்கு ஜாயினிங் ஆஃபர் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. சாரி, நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி 5 நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மெயின் ப்ராடக்ட்னா இன்னைக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்கு. அதே மாதிரி கார்டிசெப்ஸ் ரொம்ப நாளாக நம்ம தமிழ்நாடு மார்க்கெட்ல கேட்டுட்டு இருந்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கார்டிசெப்ஸும் லைன்ஸ்மேனும். ஏன்னா மலேசியால இருந்து நிறைய லீடர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு நம்ம இந்தியாலே இன்னைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி ரைஸ் பிரான் ஆயில். ஸோ ரைஸ் பிரான் ஆயில் இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப 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 ஒரு ரெக்வயர்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில், அதே மாதிரி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ நெல் உமியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய். ஸோ இன்னைக்கு சமையலுக்கு எல்லா வயதினரும் எடுக்கக்கூடிய ஒரு ஆயிலா இன்னைக்கு நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கட்சிலி வினிகர் ஒரு சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி லோட்டஸ் சீட். ஸோ லோட்டஸ் சீட் அப்படின்னு பார்க்கும்போது தாமரை விதை. ஸோ அதுவும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, மென்ஸ்க்கான செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா நிறைய இன்னைக்கு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பிஸ்னஸை சார் சொன்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லயும் சரி, நம்மளோட பிஸ்னஸ்லயும் சரி, நம்ம ஃபோக்கஸ்டா நம்ம எல்லாருமே தொடர்ந்து பண்ண ஆரம்பிப்போம். இன்னும் நம்ம அக்ரெசிவா பண்ண ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறைய சேஞ்ச் இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் எல்லாருமே லீடர்ஸ் தான். அதே மாதிரி இந்த லான்ச்சிங் ஆஃபர் இன்னையோட கம்ப்ளீட் ஆச்சு. இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்டென்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது மேபி வரும். அதே மாதிரி டைனா வாஷ் அப்படிங்கிற ப்ராடக்ட் இன்னைக்கு டைனா கிளீன் அப்படின்னு நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல நம்ம லான்ச் பண்றோம் 16th அன்னைக்கு. ஸோ ஆல்ரெடி அதுக்கான போஸ்டர்ஸ் நம்மளுக்கு குரூப்ல சர்க்குலேட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 16th வந்து நம்ம சென்னை பிரான்ச் ஆஃபீஸ்ல அச்சீவர்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம பண்றோம். லாஸ்ட் 2 months நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார் ஏஜென்ட் அண்ட் ஸ்டார் ரூபி நவம்பர் மந்த் அச்சீவ் பண்ண லீடர்ஸுக்கு நம்ம மெடல் அண்ட் அவங்களுடைய பின்னை ஸோ அன்னைக்கு வரக்கூடிய சீஃப் கெஸ்ட்டை வச்சு நம்ம கொடுக்குறோம். எஸ், இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் ரஞ்சன் சார் நம்மளுக்கு வராரு. ஸோ அவரு தான் இந்த வரவங்களுக்கு ஹானர் பண்ணுவாரு. ஸோ அவங்களுக்கு பின்ஸும் அந்த மெடல்ஸும் கொடுக்கறது. ஸோ அவர் கொடுக்கறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டும் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய லீடர்ஸுக்கும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ அவங்களுடைய பர்த்டே லிஸ்ட்டும் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த அச்சீவர்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் மெயினாக கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுங்க. ஸோ அதையும் நம்ம ரெகுலராக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது புதுசாக வரவங்களுக்கு அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கெட் டுகெதர் மாதிரி அது அமையும். அதில் நம்ம நிறைய லீடர்ஸ் ஒவ்வொருத்தர் பார்த்துக்கும் போது நம்ம நிறைய டிஸ்கஷன் அந்த இடத்துல நடக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட்கான ஒரு விஷயம்தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸ். ஸோ மெயினாக இந்த சாட்டர்டே 3:30 நாளைக்கு டைமண்ட் மீட்டிங் இருக்கு இல்லையா? டைமண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு சார். அது நான் அன்மியூட் பண்ணிருக்காரு ஜேக்கப். என்னங்க சார்? ஒருத்தர் அன்மியூட் பண்ணிக்கிட்டு. ஓகே 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 சார். ஸோ அதே மாதிரி நாளைக்கு 3:30 டைமண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஸோ அது டைமண்ட்ஸ் குரூப்ல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது திரும்ப நாளைக்கு மார்னிங் நான் ஒரு போஸ்டர்ஸ் திரும்ப ஷேர் பண்றேன். ஸோ அதுலயும் ரஞ்சன் சாரும் நானும் அதுல இருக்கோம். ஸோ அதுலயும் சில முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம டைமண்ட்ஸ் லீடர்ஸோட டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஸோ லைவா பிசிக்கல் மீட்டிங் சாட்டர்டே 3:30 PM. ஸோ நம்மளுடைய சென்னை பிரான்ச் ஆஃபீஸ்ல இந்த அச்சீவர்ஸ் டே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சென்னையில உள்ளக்கூடிய புது ப்ராஸ்பெக்ட்ஸா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய லீடர்ஸா இருந்தாலும் சரி, மெயினா அச்சீவ் பண்ண லீடர்ஸ் உங்களுடைய அப்லைன் டவுன்லைனோட சேர்ந்து வாங்க. ஸோ அதை நல்ல ஒரு சிறப்பா நம்ம கொண்டாட ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி 2 months நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி நம்ம பண்ணோம். ஸோ லாஸ்ட் மந்த் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். ஸோ இந்த மந்த் இதுக்கப்புறம் வரக்கூடிய மந்த்ல நம்ம அதை பெருசா ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ஒரு ஈவெண்ட்டா அதை வழக்கமா நம்ம கொண்டு போற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என் சைடு உள்ளோட அப்டேட்ஸ். ஸோ எகெயின் தேங்க்யூ ஃபார் செந்தில் சார். ஸோ ஏன்னா அவருடைய டைம், ஏன்னா இந்த ஒரு டாபிக் சார் வந்து ஒரு 2 weeks கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. பட் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், நான் முழுமையா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ஃபுல்லா நான் அப்டேட் இருந்தா மட்டும்தான் நான் அந்த டாபிக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு
இந்த பிரசன்டேஷன் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டாபிக் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அகெயின் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ லீடர்ஸ். அகெயின் சாட்டர்டே நிறைய எல்லாரையும் பிரான்ச் ஆஃபீஸில் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ எல்லாரையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ செந்தில் சார் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.